வெல்கம் வியூவர்ஸ். இது டாக்டர் ஓமனா கேஸுடைய பார்ட் 2 வீடியோ. ஒருவேளை பார்ட் 1 பார்க்காம நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பின்னோட கமெண்ட் மேல கார்டுல அந்த வீடியோவுடைய லிங்க் தரேன். கண்டிப்பா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா புரியும். போன வீடியோல டாக்டர் ஓமனா கொடைக்கானல்ல இருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு ஆம்னி வேன்ல போகும்போது அந்த ஆம்னி வேனுடைய டிரைவர் ராஜாவிற்கு அவங்க மேல வந்த சந்தேகத்தால அவங்க போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த வேனுடைய டிரைவர் ராஜா சந்தேகத்தோட அந்த ஆம்னி வேனை நிறுத்திட்டு ஓமனா கிட்ட உங்களுடைய சூட்கேஸ் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது கொஞ்ச நேரம் சமாளிச்சு பார்த்த ஓமனா கடைசியா வேற வழி இல்லாம ராஜா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதை கேட்டு பயந்து போன ராஜா தான் முதல்ல சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய கன்னியாகுமரிக்கு கொண்டு போகாம ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருப்பாரு. அப்படி டாக்டர் ஓமனா ராஜா கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் சொல்றத வேற யாருக்கிட்டயுமே சொல்ல வேண்டாம், உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு நான் கொடுக்குறேன், நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டேன், அவருடைய உடலை தான் இந்த சூட்கேஸ்ல பீஸா வெட்டி வச்சிருக்கேன், எனக்கு இப்ப வேண்டியது எல்லாமே இந்த சூட்கேஸை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும், நீ மட்டும் அதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன் அப்படின்னு டாக்டர் ஓமனா அந்த டிரைவர் ராஜா கிட்டயே டீல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் இதை கேட்ட ராஜா ரொம்பவே பயந்து போயிருக்காரு, அவருக்கு உடல் எல்லாமே நடுங்கி போயிருக்கு. இதை கேட்ட உடனே டிரைவர் ராஜாவுக்கு டாக்டர் ஓமனாவை பாக்குறதுக்கே ரொம்பவே கொடூரமா இருந்திருக்கு. இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு பாக்குறதுக்கு ரொம்பவே சாதாரணமா இருக்கிற இந்த பெண்ணை நம்பவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ண டிரைவர் ராஜா அந்த சிச்சுவேஷன்ல ரொம்பவே ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்காரு. அப்போதைக்கு டாக்டர் ஓமனா கிட்ட சரி ஓகே மேடம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி கன்னியாகுமரி போகாம நேரா கொடைக்கானல் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிருப்பாரு. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டாக்டர் ஓமனா தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா போலீஸோ சுத்தி வளைச்சு அவங்கள பிடிக்கிறாங்க. அப்படி பிடிச்சதுக்கு அப்புறமா போலீஸ் அந்த வண்டியில் இருந்த 2 சூட்கேஸையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி அந்த சூட்கேஸ் ஓபன் பண்ணும் பொழுது போலீஸுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த சூட்கேஸ் முழுவதுமே மனித மாமிச துண்டுகள், அதுவுமே பாதி டீகம்போஸ் ஆன ஸ்டேஜ்ல இருந்திருக்கு. அதிலிருந்து வர்ற ஸ்மெல் குடலை புடுங்குற அளவுக்கு தாங்க முடியாம இருந்திருக்கு. ஒரு சில நிமிடங்கள்ல அந்த சூழ்நிலை தலைகீழா மாறினது போலீஸுக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு. இது எல்லாம் என்ன, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு புரியறதுக்கே அவங்களுக்கு டைம் எடுத்துக்குச்சு. ஆனா போலீஸ் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண ஓமனாவை பிடிச்சு ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறாங்க. ஆல்சோ அந்த 2 சூட்கேஸில் இருக்கிற இறந்த உடல் பாகங்களை மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு அட்டாப்சி பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் போலீஸ் ஓமனாவை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஓமனா சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே அந்த போலீஸ் ஸ்டேஷனையே அதிர வச்சுது அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி ஓமனா போட்ட மாஸ்டர் பிளான் என்ன, எப்படி அவங்களுடைய பிளானை ரொம்பவே ஸ்மார்ட்டா செஞ்சு முடிச்சாங்க. லேடி சுகுமாரன் குரூப் அப்படின்னு அழைக்கப்படுற டாக்டர் ஓமனா மர்டர் கேஸுடைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேஷனை தான் டீடைல்டா இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு பினோமோ அப்படிங்கிற ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பத்தி தான் பார்க்க போறோம். ட்ரேடிங்ல பினோமோ மூலியமா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 90% ப்ராஃபிட் எய்ன் பண்ண முடியும். பினோமோவுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். 24/7 குயிக் வித்ட்ராவல்ஸ், ஈஸி வெரிஃபிகேஷன், சப்போர்ட்டிவ் டீம் ரொம்பவே ரெஸ்பான்சிவா இருப்பாங்க. 1 மினிட்டுக்குள்ள உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. பினோமோல இருக்க யூசர் ஃப்ரெண்ட்லியான பிளாட்ஃபார்மால ட்ரேடிங் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுல வெல்கம் போனஸ் இருக்கு, அன்லிமிட்டடான டெமோ அக்கவுண்ட்ஸ் இருக்கு, ஈஸி ட்ரைனிங் அண்ட் கூல் பிரைசஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இண்டிவிஜுவலா அப்ரோச் வேணும் அப்படின்னாலுமே பர்சனல் மேனேஜரும் ஆஃபர் பண்றாங்க. இதுல கிளாசிக்கான FTT மோட்லயும் ட்ரேட் பண்ணிக்கலாம், இல்ல புதுசா வந்திருக்கிற 5ST குயிக் 5 செகண்ட் மோட்லயும் ட்ரை பண்ணலாம். உங்களுடைய யூசர் ஸ்டேட்டஸை பொறுத்து ரெண்டுமே 90% ப்ராஃபிட் மேக் பண்ணி தரும்னு சொல்றாங்க. வெப் வெர்ஷன்ல FTT 5ST ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். ஆனா மொபைல் வெர்ஷன்ல கிளாசிக் FTT வெர்ஷன் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். இது எல்லாமே டெமோ அக்கவுண்ட்டை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ரியல் அக்கவுண்ட். நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய அசெட்டை சூஸ் பண்ணணும். இதுல சூஸ் பண்ற மாதிரி அதுக்கப்புறமா உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணணும். இதுல 4000 அப்படிங்கறத செலக்ட் பண்றாங்க. டைம் ஃப்ரேமை 5 செகண்ட் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப சார்ட்டை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா மேல போற மாதிரி இருக்கு. அதனால அப்ப செலக்ட் பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம்.
எஸ், வின் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு ஈஸி தான் இது. பினோமோ அப்படிங்கிறது ரியலபிளான ப்ராஃபிட்டபிளான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்டு, அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. டாக்டர் ஓமனாவுடைய பாய் ஃப்ரெண்டான முரளிதரன் ஓமனா மலேசியாவில் இருக்கும்போது அடிக்கடி அவங்களுக்கு போன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டிட்டே இருந்திருக்கான். அப்படி அவன் கடைசியா மிரட்டும் போது ஓமனா, நான் இனிமே ஒரு வாரத்துல இந்தியாவுக்கு வரேன், அப்ப நீ கேட்கிற எல்லா பணத்தையுமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஜூலை 6, 1996 மலேசியால இருந்து கிளம்பி திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல வந்து லேண்ட் ஆகுறாங்க டாக்டர் ஓமனா. அப்படி லேண்ட் ஆன உடனே ஒரு வாரம் கழிச்சு, அதாவது ஜூலை 14 மலேசியாவுக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டும் போட்டிருக்காங்க. அதாவது இந்த ஒரு வாரத்துல அவங்க முரளிதரனை மீட் பண்ணி அவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு மறுபடியுமே சேஃபா மலேசியா திரும்பி போறதுதான் அவங்களுடைய திட்டமா இருந்துச்சு. இப்ப அவங்களுடைய பிளான் படி திருவனந்தபுரம் வந்து இறங்கின ஓமனா நேரா அவங்களுடைய பிரதர் வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்க கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாமே வச்சுட்டு அவங்களுடைய பிரதர் கிட்ட டெல்லியில தனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதுக்காக நான் உடனடியா டெல்லிக்கு போகணும் அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டு ஜூலை 7 தேஜு அப்படிங்கிற நேம்ல டிக்கெட் புக் பண்ணி நேரா ஊட்டிக்கு போறாங்க ஓமனா. அப்படி ஊட்டிக்கு போய் ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ரயில்வே ரிட்டையரிங் ரூம்ஸ்ல இருக்கிற ஒரு ரூமை இவங்க புக் பண்றாங்க. இவங்கள ஒரு மலையாளி மாதிரி காமிச்சுக்காம அவங்க டெல்லியில இருந்து வந்த ஒரு டூரிஸ்ட் மாதிரி காமிச்சுக்கிட்டு ஹேமா அப்படிங்கிற வேற ஒரு நேம்ல தான் ரூம் நம்பர் 4 புக் பண்றாங்க. அப்படி அந்த ரூம்குள்ள போன ஓமனா அங்க இருக்கிற பெட்ல உட்கார்றாங்க. அப்படி அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அடுத்தது அவங்க பண்ண போற விஷயம் எல்லாமே அவங்களுடைய மனசுல ஒரு பிளானா ஓட ஆரம்பிக்குது. ஸோ அந்த திட்டத்தை போட்டுட்டே அந்த ரூம்ல இருந்து மறுபடியுமே வெளியே போறாங்க. அப்படி வெளியே போனவங்க அங்கிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற IGGA அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்க ரோஸ்மேரி அப்படிங்கிற இன்னொரு ஃபேக்கான நேம்ல ஒரு ஆடம்பரமான ரூமை புக் பண்றாங்க. இப்படி ஒரே நேரத்துல 2 வெவ்வேறான ஹோட்டல் ரூம்ஸை புக் பண்ணிட்டு 2 ரூம்லயுமே தனித்தனியா அவங்களுடைய லக்கேஜை வச்சுட்டு யாருக்குமே சந்தேகம் வராத ஒரு டூரிஸ்ட் மாதிரி அங்க இருக்கிற இடத்த சுத்தி பார்க்குற மாதிரி கிளம்புறாங்க. ஆனா அவங்க ரொம்பவே தெளிவா அவங்க போற இடம் எல்லாமே அவங்களுக்கு தமிழோ மலையாளமோ தெரியாத மாதிரி ஹிந்திலையும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அதே நாள் ஓமனா நேரா ஊட்டியிலிருந்து கிளம்பி காலிக்கட்டுக்கு வராங்க. அங்க போனதுமே ஒரு டெலிபோன் பூத்தில் இருந்து முரளிக்கு கால் பண்ண ஓமனா அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேரா வர சொல்றாங்க. காலிக்கட்ல 2 பேருமே நேரா மீட் பண்ணும் பொழுது டாக்டர் ஓமனா முரளி கிட்ட, நான் உங்ககிட்ட பணம் நகையெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன், ஆனா இப்போ அது எல்லாமே ஊட்டியில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல இருக்கு, நம்ம 2 பேருமே அங்க போலாம், கொஞ்ச நாள் ஒன்னா ஜாலியா இருக்கலாம், அதுக்கப்புறமா நான் உனக்கு தேவையான பணத்தையும் நகையும் தரேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. பணம் கிடைக்க போற சந்தோஷத்துல முரளியுமே ஓகே சொல்றான். ஆனா அவனுக்கு அடுத்து நடக்க போற விபரீதம் தெரியாம நாம ஒரு டிராப்ல மாட்டிக்க போறோம் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அவனுடைய வீட்டுல நான் கோயம்புத்தூர்ல நடக்க போற ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு தன்னுடைய ஒய்ஃப் மற்றும் தன்னுடைய குடும்பத்தை ஏமாத்திட்டு ஓமனா கூட ரொம்பவே சந்தோஷமா ஊட்டிக்கு கிளம்புறான். இப்படி ஊட்டிக்கு வர ஓமனா மற்றும் முரளி 2 பேருமே ஓமனா 2வதா புக் பண்ண அந்த IGGA ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற காஸ்ட்லி ரூம்ல தான் முதல் நாள் தங்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அந்த முதல் நாள் முழுக்கவே ஓமனா முரளிதரன் கூட ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதுவும் அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராத மாதிரி ரொம்பவே தெளிவா நடிச்சிருக்காங்க.
ஜூலை 9, 1996 அன்னைக்கு நைட்டு டாக்டர் ஓமனா முரளிதரனுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு டின்னர் பார்ட்டியை கொடுத்து முரளிதரனை சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது டாக்டர் ஓமனா அவனுக்கு கொடுக்கிற குட் பை பார்ட்டி அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த டின்னர் முடிஞ்ச அதே ராத்திரி அந்த ரெசார்ட்ல 2 பேருமே ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் முழுக்க ஊட்டியை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அவங்க மறுபடியுமே அந்த ரெசார்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போதுதான் ஓமனா அவங்களுடைய திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறா. சோ ஓமனா முரளி கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட் இப்ப வேண்டாம், எனக்கு இன்னொரு இடத்துலயும் ரூம் இருக்கு, இன்னைக்கு ராத்திரி நம்ம அங்க போய் தங்கலாம், அது நம்ம இப்ப இருக்கிற இடத்துல இருந்து ரொம்பவே பக்கமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க முதல்ல எடுத்த ரூமான ரயில்வே ரிட்டையரிங் ரூமுக்கு முரளிதரனை கூட்டிட்டு போறாங்க. அங்கதான் முரளிக்கு அவர் எதிர்பார்க்காத ஒண்ணு காத்துட்டு இருக்கு. ஓமனா ஊட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே சரியா திட்டம் போட்டு தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. பேசிக்கலி ஓமனா ஒரு டாக்டர் அப்படிங்கறதால ஆல்ரெடி மெடிக்கல் ஷாப்ல சில பொருட்களை அவங்க வாங்கி வச்சிருந்தாங்க. அதுல முக்கியமான ஒண்ணு பென்டதால் சோடியம் அப்படிங்கிற ஒரு மயக்க மருந்து. அது மட்டும் இல்லாம காட்டன்ஸ், பிளாஸ்டிக் பேக்ஸ், சிரஞ்ச், அப்புறம் ரொம்பவே முக்கியமா 2 பெரிய சூட்கேஸ். இது எல்லாத்தையுமே ஓமனா ஆல்ரெடி முன்னேற்பாடு பண்ணி அந்த ரயில்வே ரிட்டையரிங் ரூம்ல தான் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. சரியா அந்த ரூமுக்கு தான் முரளிதரனை இப்ப ஓமனா கூட்டிட்டு வந்து அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஓமனா அந்த ரூமுக்குள்ள வந்ததுமே முரளி ஓமனா 2 பேருமே ஒன்னா இருக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே இயல்பா முரளிக்கு சந்தேகம் வராத மாதிரி ஒரு விஷயத்த முரளி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம 2 பேரோட செக்ஸுவல் பிளஷரை ரொம்ப நேரம் அதிகப்படுத்துறதுக்காக நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், இது ரொம்பவே நல்லா இருக்கும், நீ எனக்காக அதை ட்ரை பண்ணு அப்படின்னு ஓமனா முரளி கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டு ரொம்பவே ஆசையான முரளியோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்ல அப்படியா அது என்ன அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா கேட்டிருக்கான். அது ஒரு இன்ஜெக்ஷன், நம்ம 2 பேருமே ஒன்னா இருக்கிறதுக்கு முன்னாடி நீ தான் அதை போட்டுக்கணும் அப்படின்னு ஓமனா சொல்லியிருக்காங்க. உடனே முரளியும் அப்படியா உடனே எனக்கு அதை போடு அப்படின்னு அவனுடைய கைய ஓமனா கிட்ட நீட்டிருக்கான். அப்படி கைய நீட்டின அவனை மனசுக்குள்ள ரொம்பவே வன்மத்தை வச்சுக்கிட்டு அவனுடைய முடிவை பத்தி ரொம்பவே கொடூரமா யோசிச்ச ஓமனா அதை கொஞ்சம் கூட தன்னுடைய முகத்துல காமிச்சுக்காம கூலா சிரிச்சுக்கிட்டே அவங்க கொண்டு வந்த அந்த ஊசிய கொஞ்சம் கொஞ்சமா முரளியுடைய உடம்புல செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓமனா ஒரு டாக்டர் அப்படிங்கறதால அனஸ்தீசியாவை ஒரு அளவுக்கு மேல அதிகமா கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மனுஷன் இறந்து போயிருவான் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஓமனாவுக்கும் அதுதான் வேணும். சோ ஓமனா வேணும் அப்படின்னே முரளிக்கு ஓவர் டோஸை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த இன்ஜெக்ஷன் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே முரளியுடைய கண்கள் மங்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே முரளி உளர ஆரம்பிச்சிருக்கான். இது அப்படியே சிரிச்சபடி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஓமனா கொஞ்ச நேரத்துல முரளிதரன் இறந்து போனதை பார்த்து இனி நம்மளுடைய வாழ்க்கையில இவனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு கடைசியா ஒரு முறை முரளியை பார்க்கறாங்க. அதுக்கப்புறமா முரளியுடைய உடம்பில் இருக்கிற ரத்தம் எல்லாமே உறைஞ்சு போற மாதிரி இன்னொரு மருந்தையுமே உடனடியா இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு அப்படிங்கிறது இப்ப நான் அடுத்து சொல்ல போற விஷயத்துல இருந்தே உங்களுக்கு புரியும். இப்போ அவன் இறந்துட்டான் அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிட்ட ஓமனா அடுத்து அவனுடைய இறந்த உடலை அப்படியே பாத்ரூமுக்கு இழுத்துட்டு போறாங்க. பாத்ரூம்ல அவங்க ஏற்கனவே கொண்டு வந்த சர்ஜிக்கல் நைஃபை வச்சு அந்த இறந்த உடலை பீஸ் பீஸா கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கட் பண்ணும் பொழுது ரத்தம் வெளியே வந்து சிந்தாம இருக்கதான் ரத்தம் உறையிற அந்த இன்ஜெக்ஷனை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துல முரளியுடைய இறந்த உடலை 20 துண்டுகளா வெட்டி அதை அவங்க ஏற்கனவே வாங்கிட்டு வந்திருந்த பிளாஸ்டிக் பேக்ல போட ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அந்த உடம்புக்குள்ள இருந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இன்னுமே சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி அதை அந்த ரூம்ல இருக்கிற டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி ஃப்ளஷ் பண்ணும் பொழுது அந்த மனித மாமிசம் அந்த டாய்லெட்குள்ள போகாம அப்படியே அடைச்சு நின்னு இருக்கு. இதை பார்த்து ஷாக்கான ஓமனா இப்ப வேற வழி இல்ல, அதை அப்படியே விட முடியாது. சோ அதை கைய வச்சு மறுபடியும் வெளியே எடுத்து அது எல்லாத்தையுமே மறுபடியுமே இன்னொரு பிளாஸ்டிக் பேக்ல போடுறாங்க. மேலும் இப்படி வெட்டப்பட்ட உடல் மொத்தத்தையுமே அவங்க கொண்டு வந்திருந்த 2 பெரிய சூட்கேஸ்ல அடைச்சு வைக்கிறாங்க. மேலும் இது எல்லாத்தையுமே பண்ணும்போது அவங்க போட்டிருந்த ட்ரெஸ், அவங்க யூஸ் பண்ண சர்ஜிக்கல் நைஃப் அப்படின்னு இது எல்லாத்தையுமே அந்த சூட்கேஸ்குள்ள போடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பாத்ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு அதே ரூம்ல தான் படுத்து தூங்கி இருக்காங்க டாக்டர் ஓமனா.
இப்போ அடுத்த நாள் காலையில, அதாவது ஜூலை 11ஆம் தேதி, அந்த 2 சூட்கேஸையுமே எடுத்துட்டு ரொம்பவே சாதாரணமா எதுவுமே நடக்காத மாதிரி அந்த ரூமை வெக்கேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க 2ஆவதா எடுத்திருந்த அந்த காஸ்ட்லி IGGA ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்கிருந்த அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த ரூமையுமே வெக்கேட் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்களுடைய பிளான் படி எல்லாமே ரொம்பவே நல்லா முடிஞ்சிருந்துச்சு. இப்போ வரைக்குமே யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமுமே வரல. இப்ப ஓமனாக்கு பாக்கி இருக்கிறது கடைசியா அந்த இறந்த உடலை டிஸ்போஸ் பண்ணா மட்டும் போதும். அவங்க பிளான் பண்ணபடி ஜூலை 14ஆம் தேதி எந்த ஒரு சந்தேகமுமே இல்லாம மலேசியாவுக்கு அவங்க தப்பிச்சு போயிடலாம். சோ அதற்கான வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஊட்டியிலிருந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சு ஸ்ட்ரெயிட்டா கோயம்புத்தூர் வராங்க. கோயம்புத்தூர்ல காந்திபுரம்ல இருக்கிற மங்களம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல இன்னொரு ஃபேக் நேம்ல ரூமை புக் பண்றாங்க. அப்படி அந்த ரூம்குள்ள போன உடனே அந்த ரூம்ல இருக்கிற டாய்லெட்ல அவங்க வெட்டி வச்சிருந்த அந்த உடல் பாகங்கள் எல்லாமே போட்டு மறுபடியுமே ஃப்ளஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த முறையுமே ஃப்ளஷ் ஆகாம அது அடைச்சிருக்கு. அதனால இப்படி உடல் பாகங்களை டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்றது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஓமனா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த இறந்த உடல் டீகம்போஸ் ஆகி அதிலிருந்து அழுகிய நாற்றம் வர ஆரம்பிக்குது. இப்படி அழுகிய நாற்றம் வந்தா கண்டிப்பா மாட்டிக்கும் அப்படின்னு நினைச்ச ஓமனா உடனடியா ரொம்பவே காஸ்ட்லியான பெர்ஃபியூம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து அந்த 2 பெரிய சூட்கேஸ்லயுமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த இறந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஓமனாவிற்கு கொடைக்கானல்ல இருக்கிற ஃபேமஸான அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த 2 சூட்கேஸையுமே தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது. சோ ஓமனா அதையே முடிவு பண்ணி கோயம்புத்தூர்ல இருந்து கொடைக்கானலுக்கு ஒரு டாக்ஸியை பிடிச்சு கிளம்பி போறாங்க. கொடைக்கானல்ல கிரீன் வேலி பக்கத்துல ஒரு ஹோட்டல் ரூமை புக் பண்ண ஓமனா அந்த ஹோட்டல் ரூம்ல குளிர் காயறதுக்கு யூஸ் பண்ற ஒரு சிம்னி இருக்கிறத நோட் பண்றாங்க. இத பார்த்த உடனே ஓமனாவுடைய மைண்ட்ல இந்த சிம்னில வச்சு இந்த இறந்த உடல் பாகங்களை எல்லாம் எரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது. ஆனா அந்த ஹோட்டல்ல நெருப்பு மூட்டை பயன்படுத்துற அந்த சிம்னி சும்மா ஒரு ஷோக்காக தான் வச்சிருக்காங்க. அதுல நெருப்பு மூட்டுறது இல்ல அப்படின்னு தெரிய வந்தப்ப ரொம்பவே ஏமாற்றம் அடைகிறாங்க. சோ இப்ப வேற எந்த ஒரு பிளானுமே வேண்டாம், நேரா அந்த ஃபேமஸ் பாயிண்ட்டுக்கு தான் போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா அப்படி அவங்க அங்க போகும் பொழுதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அது சண்டே அப்படிங்கறதால அந்த ஃபேமஸ் பாயிண்ட்ல கூட்டம் அலை மோதிட்டு இருந்துச்சு. சோ கண்டிப்பா அந்த டைம்ல அவங்க நினைச்சத அந்த இடத்துல செய்யவே முடியாது. ஒருவேளை அவங்க அந்த இடத்துல அந்த இறந்த உடலை டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணா கூட அப்ப அங்க இருக்கிற எல்லாத்துடைய பார்வையுமே அவங்க மேலதான் விழும். இப்படி ஒரு கொடூரமான கொலைய ரொம்பவே ஈஸியா பண்ண ஓமனா அந்த இறந்த உடலை இப்ப என்ன பண்றது, எங்க போய் இதை மறைக்கிறது அப்படின்னு தெரியாம விழி பிதுங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக அவங்க எடுத்த எல்லா முயற்சியுமே தோல்வியில தான் முடிஞ்சது. அப்பதான் டாக்டர் ஓமனா அடுத்து என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, பேசாம இந்த உடலை கடல்ல தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளானுக்கு வராங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. சோ அதுக்காக தான் அங்க அவங்க ஒரு டாக்ஸியை பிடிச்சு கன்னியாகுமரி போறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. அப்பதான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு நாள் மட்டும் லேட் பண்ணியிருந்தா ஓமனா அவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு சத்தமே இல்லாம அடுத்த நாள், அதாவது ஜூலை 14ஆம் தேதி ஃபிளைட்டை பிடிச்சு மலேசியாவுக்கு தப்பிச்சு போயிருப்பாங்க. ஆனா அந்த வேன் டிரைவரான ராஜாவுடைய சந்தேகம் தான் அவங்கள காட்டி கொடுத்துருக்கு. இன்வெஸ்டிகேஷன்ல டாக்டர் ஓமனா சொன்ன எல்லா விஷயங்களையுமே கிராஸ் செக் பண்றதுக்காக போலீஸ் அவங்க தங்கியிருந்த எல்லா ஹோட்டல் ரூமுக்குமே போய் அங்கிருந்த எல்லா விஷயங்களையுமே செக் பண்றாங்க. ஓமனாவுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு எல்லாத்தையுமே உறுதிப்படுத்துறாங்க. மேலும் முரளிதரனுடைய வெட்டப்பட்ட உடல்ல இருந்து அவருடைய பெருவிரல் ரேகை எடுத்து ஓமனா மற்றும் முரளிதரன் 2 பேருமே அவங்களுடைய ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்றதுக்காக கொடுத்த ஃபேக் மேரேஜ் சர்டிபிகேட்ல இருக்கிற அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை மேட்ச் பண்ணி இறந்து போனது முரளிதரன் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறமா இந்த கேஸ் தொடர்ந்து 4 வருடங்களா நடக்க ஆரம்பிக்குது. அந்த 4 வருடமுமே ஓமனா ஜெயில தான் இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் 2001 ஜனவரி 19 ஓமனாவிற்கு பெயில் கிடைக்குது. கிட்டத்தட்ட 4 வருடங்களா ஜெயில இருந்துட்டு பெயில்ல வெளிவந்த ஓமனா இனிமேல் மறுபடியுமே ஜெயிலுக்கு போக கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க பெயில்ல வெளியே வந்த உடனே தப்பிச்சு போயிடுறாங்க. ஆக்சுவலா ஓமனா காணாம போயிட்டாங்க, தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கறதே 10 நாட்கள் கழிச்சு 2001 ஜனவரி 29 தான் எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு.
அன்னையிலிருந்து இப்ப வரைக்குமே டாக்டர் ஓமனா எடாடனை யாருமே பார்த்ததே கிடையாது. அப்படி தப்பிச்சு போன ஓமனா வேற பேர்ல வெளிநாட்டுக்கு போயிருந்திருக்கலாம். அவங்க மலேசியாவுக்கு போய் மறுபடியுமே வேற ஒரு ஃபேக்கான நேம்ல கண் மருத்துவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பல வதந்திகளும் பரவ ஆரம்பிச்சது. கேரளா போலீஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் அப்படின்னு எல்லாருமே அவங்கள தேட ஆரம்பிச்சாங்க. இந்த சூழ்நிலையில தான் 2007 இன்டர்போல் இந்த கேஸ்குள்ள வராங்க. அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் லெவல்ல டாக்டர் ஓமனா தேடப்படும் ஒரு குற்றவாளிகள் லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டு அவங்களுக்கு ரெட் கார்னர் நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் இப்ப ரீசெண்டா 2017 மலேசியால சுபங் ஜெயா அப்படிங்கிற உயரமான கட்டிடத்திலிருந்து ஒரு இந்திய பெண்மணி கீழே விழுந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வேகமா பரவ ஆரம்பிக்குது. அது வேற யாரும் இல்ல, டாக்டர் ஓமனா தான் அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ஓமனாவுடைய ரிலேட்டிவ்ஸும் அது ஓமனா தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதை இன்வெஸ்டிகேட் பண்ண டிஎஸ்பி கேவி வேணுகோபால் இந்த பெண்ணுடைய போட்டோ என்னதான் பாக்குறதுக்கு டாக்டர் ஓமனாவுடைய உருவத்தை ஒத்து போனாலுமே அது கண்டிப்பா டாக்டர் ஓமனா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா அப்படி கீழே விழுந்து இறந்து போன அந்த பெண்ணுக்கு வயது 37 மாதிரி இருக்கு. ஆனா ஒருவேளை இப்ப ஓமனா உயிரோட இருந்திருந்தா அவங்களுக்கு 70 வயசு ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் அந்த புகைப்படம் இந்தியா ஃபுல்லாவே வைரல் ஆகும் போது கேரளால திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஒரு ஃபேமிலி முன் வந்து அது எங்களுடைய பொண்ணு தான், பேரு மெர்லின் ரூபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது ஓமனா இல்ல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா ஓமனா எங்க போனாங்க? இப்போ ஓமனா எங்க இருக்காங்க? அவங்க உயிரோட இருக்காங்களா? ஜூலை 11, 1996 ஊட்டில நடந்த இந்த கொடூரமான கொலை வழக்கு அப்போ இந்தியா ஃபுல்லாமே ரொம்பவே பரவலா ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதுவும் இத செஞ்சது ஒரு லேடி. அது மட்டும் இல்லாம உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு டாக்டர் அப்படிங்கறது தான் யாராலையுமே நம்ப முடியாம இருந்துச்சு. சோ டாக்டர் ஓமனாவை ஏன் லேடி சுகுமாரன் குரூப் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கில்லர் என்னதான் ஸ்மார்ட்டா யோசிச்சு கொலை பண்ண திட்டம் போட்டாலும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு தலைமறைவா இத்தனை வருடங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்படி கொலை பண்றதுக்காக ஸ்மார்ட்டா யோசிக்கிற கில்லர்ஸ் அவங்களுடைய வாழ்க்கைய நல்லா மாத்தி வாழ்றதுக்கு ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்கலாம். முரளிதரன் தன்னை ஏமாத்த தான் முயற்சி பண்றான் அப்படிங்கிறது தெரிய வந்தப்பவே ஓமனா ஸ்மார்ட்டா இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட்னஸ முரளிதரனை விட்டு பிரியறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கலாம். இல்ல அவன் மேல கேஸ் கொடுத்திருக்கலாம். பிகாஸ் ஃபேக் பாஸ்போர்ட்ல மலேசியா போயிருக்கேன் அப்படின்னு மிரட்டி இருந்தாலுமே அவனும் தானே ஃபேக் பாஸ்போர்ட்ல மலேசியா வந்திருந்தான். தன்னுடைய அழகான குடும்பத்தை விட்டுட்டு முரளிதரன் கூடவே இருக்கணும் அப்படின்னு டாக்டர் ஓமனா அடுத்தடுத்து எடுத்த எல்லா முயற்சியுமே அவங்களுடைய முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா டாக்டர் ஓமனாவை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சமூகத்துடைய ஆணி வேரே குடும்பம் தான். ஒரு குடும்பத்துடைய கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னா இந்த சமூகத்துல கொலை கொள்ளை அப்படின்னு இனிமே கேட்க முடியாத பல கொடூரமான செயல் நடக்கிறதுக்கு காரணமா அமையும். இத நம்ம சேனல்ல நான் சொல்ற ஒவ்வொரு உண்மை நிகழ்வில் இருந்தும் நம்மளுக்கு புரிய வந்திருக்கும். குழந்தைகளை வளர்க்கிறது மட்டும் இல்ல, ஹஸ்பண்ட் மற்றும் ஒய்ஃப் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்பும் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ரொம்பவே முக்கியம். இத கரெக்ட் அப்படின்னு நினைச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். மிஸ்ட்ரி, கிரைம், த்ரில்லர், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.